காலையில எந்திரிச்சு இந்த ஃபோன பார்த்தா எல்லாருமே இத அனுப்பி விட்டுருக்கீங்க எனக்கு. அத பார்த்துட்டு எனக்கு மனசே கேட்கல. என்னன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது. 32 வயசு தான்டா ஆகுது அந்த பையனுக்கு. பங்களாதேஷ் திப்பு அப்படிங்கிற ஒரு பையன் 32 வயசு தான் ஆகுது. அவன் என்னடா பாவம் பண்ணான்னு கேட்டா, அவன் பாவமே பண்ணல. ஒரு தப்புமே பண்ணல. ஒரு தப்புமே பண்ணாதவன நடு ரோட்ல தர தரன்னு போட்டு இழுத்து கொண்டு போய் அடிச்சு, அவன் மூஞ்சியெல்லாம் உடைச்சு, அவன அரை உசுரோட எப்படியும் அரை உசுரோட அவன ஒரு மரத்துல கட்டி தீய வச்சு கொளுத்தி அத எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, வீடியோ எடுத்து ரசிக்கிறாய்ங்க. பெத்தவ மனசு என்ன பாடுபடும். அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஈரக்குலையே நடுங்கி போச்சுல்ல காலையில. நான் இன்னைக்கு காலைல தான் பார்க்குறேனே. என்னடா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன போய் தேடி பார்த்தா, அவன் மனிதாபிமானத்த பத்தி பேசியிருக்கான். சரியா? "டேய் இந்த மதம்லாம் ஒண்ணும் இல்லடா. எல்லாரும் நல்லவங்க. எல்லாம் சமம்டா" அப்படின்னு. எந்த ஒரு மதத்தையும் இழிவா பேசல. எந்த ஒரு மதத்தையும் கொச்சப்படுத்தல. ஏதாவது பாலியல் வன்கொடுமை பண்ணானா, இது அவன் மேல தப்பு இருக்கான்னு கேட்டா, ஒரு தப்புமே இல்ல. ஒரு 32 வயசு பையன். அவன் ஹிந்து அந்த பையன் ஆக்சுவலி. ஆனா அவன் ஹிந்துவா இருந்து முஸ்லீமுக்கு எதிரா பேசல. ஹிந்துவுக்கு எதிரா பேசல. ஆனா அவன புடிச்சு இந்த மாரி சித்திரவதை பண்ணியால இந்த வீடியோல நம்ம பார்க்கும்போதே நமக்கு இப்படி நடுங்குதுன்னா, அவ பெத்த மனசு எப்படி இருக்கும்? ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு கேவலப்பட்ட தற்கூரிக்கு தற்கூரி, தவிட்டு தற்கூரி. அதுக்கும் மேல இவங்கள மனுஷங்களே கிடையாதுடா. எத்தன பேரு அப்படியே அந்த ஜாம்பிஸ் கூட்டம் மாரி அவன புடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காய்ங்க. அந்த வீடியோ நான் இந்த மாரி ஒரு சென்சிங் மாரி மறைச்சு போட்டுருக்கேன். அது முழு வீடியோ பார்த்துட்டு மனசே கேட்கல எனக்கு. என்னடா இப்படி இருக்கீங்க நீங்க? ச்சை! அழுகையா வருதுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. இன்னும் அவன் என்ன ஒரு 32 வயசு பையன போய் ஒரு மக்கள் சேர்ந்து ஒரு மதத்துக்காக கொன்றுருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ச்சே! டேய் என்னடா நீங்க மனுஷங்களாடா நீங்கலாம்? ப்பு.